வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீட் மறுதேர்விற்காக இன்று நாடு முழுவதும் 5440 தேர்வு மையங்களில் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். கொல்கத்தாவின் துறைமுகத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 கடற்படை கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். மம்முட்டி, விஜய் அமித்ராஜ் உள்ளிட்ட 65 பேருக்கு ஜூன் 23ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருதுகள் வழங்குகிறார். கோவை சிறுவாணி அணையை சீரமைக்க 64 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேரள அரசு தமிழக குடிநீர் வடிகால் வாரியத்திடம் வலியுறுத்தியுள்ளது. விராட் கோலி அவர்களுக்கு நாளை பெங்களூருவில் உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள 46 கோவில்களில் உபரி நிதியிலிருந்து திருமண மண்டபம், வணிக வளாகம் கட்டும் பணிகள் ரத்து செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் இனி 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் பெண்கள் பெட்டியில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு அபராத தொகை 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டி ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் மாணவர் சேர்க்கைக்காக அமைக்கப்பட்ட குழுவில் ஒரு பெண் உறுப்பினர் கூட நியமிக்கப்படவில்லை என்று கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஆனி பெருந்திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கைரேகையை பதிவு செய்து KYC விவரங்களை சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முன்னிட்டு சென்னையில் இன்று வார நாட்கள் கால அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நேரலை துண்டிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் பிரபாகர் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தஞ்சை மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாராசிட்டமால் கலந்த 16 FDC உட்பட மேற்கண்ட இந்த மருந்துகளுக்கு சுகாதார அமைச்சகம் தடை விதித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நெல்லை, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கண்ட இந்த 10 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 3 நாட்களுக்கு EPFO சர்வர்கள் செயல்படாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் L. முருகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பள்ளி முதல் முதுகலை வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சியின் உலக மையமாக இந்தியா மாறும் என்று மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உள்கட்டமைப்பு பிரிவு தலைவர் சந்தோஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக SIT விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் IAS IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல், டீசல் விலை உடனே குறைப்பு இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கும் நிலையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.
தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் 3 நாள் முழுநேர பயிற்சி நிகழ்ச்சியானது வருகின்ற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ மும்மொழி திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரிதான் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் டெல்லி மற்றும் சென்னை ஐஐடி நிறுவனங்கள் முன்னேறியுள்ளது. மேகதாது அணை திட்டத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் பணம் 8% குறைந்துள்ளது. தனிநபர் டெபாசிட் 50% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக மருந்தியல் படிப்பு தொடங்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் முதியவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கான டோக்கன்கள் வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15ஆம் தேதியன்று அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மின் வாரியத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் செயல்பாடுகள் குறித்த முழுமையான வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி. மகேந்திரன் அவர்கள் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை அருகே 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட தனியார் கட்டுமான திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை தாவேகா அரசு ரத்து செய்துள்ளது. 5 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மத்திய பிரதேசம் சென்றுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு ஜூலை 15ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி நாடு முழுவதும் மருந்து சீட்டு இல்லாமல் இரும்பல் மருந்து விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நீட் மறு தேர்விற்கான பாதுகாப்பு விதிகள் மாணவர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.